ஐயோ அள்ளுதே. பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட. சக்சஸ். என்னடா சொன்னா நம்ப மாட்டேன். அடுப்புல அரிசியை போட்டேன், சாதமா வெந்துருச்சு. அப்பளத்தை எண்ணெயில போட்டேன், அட்டகாசமா புரிஞ்சிருச்சு. டேய் விதிடா, தினமும் சாம்பார் ரசம் அப்பளம் சாம்பார் ரசம் அப்பளம். டேய் நீ சமைச்சு நாங்கெல்லாம் சாப்பிடணும். தூ ஒண்ணு செய்யறியா? என்ன? ஒரு நல்ல பொண்ணா பாரு, ருசியா சமைப்பா. பொண்ண நான் பார்க்கணுமா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இப்பதானே முன்னால நீ போனா பின்னால நான் வாரேன்னு பாடி உதப்பட்டு இருந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ஏன்டா உனக்கு இந்த பழப்பு? ஏற்கனவே இந்த பாமா கீதா ருக்மணி ராதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கூட பழகி இருக்கேன்னு சொல்லியிருக்க. என்னைக்கு அவங்க ஒரு கையில ஊறுகாவும் இன்னொரு கையில ஒன்ன கூறு போட கத்தியுமா வர போறாங்களோ வர மாட்டாங்கடா. ஏன்னு கேளு. ஏன்? அவங்களுக்கு அப்பப்ப பணத்தை கொடுத்து கணக்கை செட்டில் பண்ணிடுவேன். யூ வாண்ட் காஃபி? டீ? நோ டீ. ஏய் உன் பேண்ட் தான் இஸ்திரி போட்டுட்டு இருக்கேன், மரியாதை எடுத்துட்டு வா. டீ கம்மிங். கம் கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்க மகாலட்சுமி பிளாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓஹோன்னு நல்லா இருப்பீங்க. வாட்ச்மேன். என்னது வாட்ச்மேனா? படிச்சிருக்கீங்கல்ல, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க செக்யூரிட்டின்னு கூப்பிடுவாங்க. சாரிப்பா. அப்பா இல்ல, என் பேரு அழகப்பன். அழகப்பண்ணே. சுட்டுச்சா? இட்ஸ் ஆல் ரைட். உங்க பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தமே இல்லையே. இது என்ன புன பேரா? ஏப்பா வெள்ளச்சாமின்னு பேர் வச்சவங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்களா? என் ஜாதக பேருப்பா. சரி சரி சிரிக்காதீங்க. மேல பால் கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அண்ணே இந்த பிளாட்ல அதிகமா கொசு தானே நிறைய இருக்கு. அது இல்லண்ணே, குடும்பமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறேன். குமரியா எத்தனை பேர் இருக்காங்க? குமரி இத புடி. சொல்றேன். காப்பி ஹார்லிக்ஸ் ஓவல்லையா? டேய் அண்ணனுக்கு பெஸ்ட் உண்டோடா. பேஸ்டா? பூஸ்ட். மூணாவது அபார்ட்மெண்ட்ல ஒரு 3-4 பேரும், 4வது அபார்ட்மெண்ட்ல சிந்தனையே ஓட மாட்டேங்குதே. சீரட் இருக்கா? இருக்குனே. ஓ 555 இல்லையா? இத நான் பார்த்ததே இல்ல. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி 4வது அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு பேர் என்னனே? சௌமியா. ஐயோ கேட்கவே சுகமா இருக்கே. ஸ்மார்ட் பொண்ணு. அப்படியா? கள்ளங்கபடம் எதுவுமே இருக்காது. சும்மா கூப்பிட்டா போதும் ஓடியாந்து முத்தம் கொடுக்கும். ஐயோ எப்பனே வெளியே வரும்? எந்த காலேஜ் போகுது? காலேஜா? அதுக்கு இன்னும் காலேஜே ஆகலப்பா. நரசரிக்கு போயிட்டு இருக்கு. கிழிஞ்சதவோ? அது சரி. ஏத்த வீட்டுல ஒரு பொண்ணு துணி காய போடுதே, அது அது சஸ்பென்ஸ். சாயங்காலம் தொடரும். அப்ப நான் வரட்டுமா? அண்ணே சிகரெட் கொடுத்துட்டு போயிடுங்க. அண்ணே உங்க சொம்பு. இது ஏன் சொம்பு இல்ல, பக்கத்து வாத்தியார் சொம்பு. என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க வாட்ச்மேனா இருந்தாலும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. அப்படியா? இந்தாங்க. என்னது பிராந்தி வாங்கிட்டு வர சொன்னா விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? இங்க வரப்பா, நான் பெத்த அப்பா அம்மா கூட மறந்துடுவேன். ஆனா பாட்டில மட்டும் மறக்க மாட்டேன். அதுல விஷயம் இருக்கு. என்னது 3 கிளாஸ்? 3 தாயா? உங்க 3 பேர்ல யாரு ஒருத்தர் குடிக்க மாட்டீங்க? இவன் தான். அப்பா அப்ப மிச்சம் கொடுங்க. 3 பேரும் குடிப்போம் சார். அப்படியா? அப்புறம் நான் 8 கிளாஸ் சாப்பிட மாட்டேன். தனியா ஒரு சில்வர் கிளாஸ். அண்ணனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொண்டு வாடா. முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா எடுத்துட்டு வா போ. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா கையோட எடுத்துட்டு வந்தேன். அண்ணே என்ன இருந்தாலும் உங்க முன்னாடி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அப்படி தனியா போய். எதுக்கு என்ன பெரிய மனுஷன்னு சொல்லி ஒரு பேக்கோட ஒதுக்குறதுக்கா? இதுக்காவா எனக்கு பிடிச்ச விஸ்கிய உங்க காசுல வாங்கிட்டு வந்தேன்? அண்ணே உங்களை ஆர்டினரி அல்பம் நினைச்சேன். இல்ல அட்டகாசமான அல்பம். வாட்ச்மேன். யார பார்த்து வாட்ச்மேனுங்க? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. அந்த பொண்ணு. எந்த பொண்ணு?
அதான் அந்த பொண்ணு சொல்றேன். அதான் எந்த பொண்ணு? மன்னித்தருள வேண்டும். கதவு விரிந்து திறந்து கிடந்தது. நான் உள்ளே நுழைந்து விட்டேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் வீட்டில்தான் தண்ணி தட்டுப்பாடே கிடையாது என்று கேள்விப்பட்டு மனம் மகிழ்ந்தேன். வாழ்க வளர்க. நான் இங்கு குடியிருக்கும் முன்னாள் தமிழ் பேராசிரியர், பேர் பூதலிங்கம். பாட்டில் உடைக்கிற சத்தம் கேட்டா போதும் பூனை மாதிரி வந்து நிப்பாரு. ஐயா, குரல் படித்த நீங்கள் குடிப்பீர்களா? ஐயோ, என்ன வார்த்தை இது? நான் மதுவை சாப்பிடுவதில்லை, அது இலக்கண பிழை. மதுவை அருந்துவேன். காலம் பொன்னானது. தயவு செய்து என்னை காக்க வைக்காதீர்கள். என்னடா அது புது டுபாக்கோ அசத்துது? இந்தாங்க. துப்பாதீங்க, துட்டு கொடுத்து வாங்கினது. ஓசினா பாட்டிலே முழுகுவாரு. இவர் அடிக்கிற கல்புக்கு கவிதையில அள்ளி விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டே பாடுவார் பாருங்களேன். சார், நீங்க கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பாடுங்க பாடு சார், பாடு சார். பாடியா. இருங்கள் இருங்கள், கவிதை கேட்டு கூக்குரல் இடாதீர்கள். இது கவிதை பாடும் நேரம். சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் பிஷ்ராந்தையார் பாணியில் ஒரு கவிதை சொல்கிறேன். ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி ஆஹா. ஆசையாக தண்ணீர் மொண்டு நேற்று நீ சொன்ன சொற்கள் வரே வா. ஐலேலம் குயிலே, ஐலேலம் குயிலே. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மோந்து நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேலங்குயில. அட ஆசை கொள்ள நிக்கு தடியா அல்லேலங்குயில. ஐயோ, வெங்கராஜ் சார் வந்துட்டாரே. யார் அந்த ரங்கராஜன் சார்? எதிர் வீட்டில் இருக்கிறார். ஐஏஎஸ் படித்துவிட்டு பயிற்சி பெறுகிறார். கூடிய சீக்கிரமே கலெக்டராக வரப்போகிறார். அவர் கலெக்டரா வந்தா என்ன, கண்ட்ராக்டரா வந்தா என்ன? நீங்க குடிச்சிட்டு சத்தம் போடுறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பானவரு. கண்டிப்பான ஆள்னா அவரோட இருக்கட்டும். ராத்திரி நம்ம தண்ணி அடிக்காம என்று சொன்னீர்கள். அதே சொன்னீரு. பாடுங்கடா. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி அதுக்கு மேல தண்ணி மோந்து அப்புறம் மேல தெரியலடா அப்படி போடு ஏல குயில. என் நெஞ்சுக்குள்ள நிக்கு தடியா அல்லேலங்குயில. அல்லேலங்குயில. தண்ணி அடிச்சா சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணணும் ஏதாவது சட்டம் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் மெல்லமா பாடுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கணும். ஐயையோ ஐயையோ, நாங்க யாரையும் தூங்க வேணாம்னு சொல்லலையே. ஏன்டா நாம அப்படி சொன்னோமா? இல்லப்பா, நான் சொல்லுவோம். இல்லையே. டீசெண்டா பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும். சாரி சார், தண்ணி அடிச்சிட்டாலே எங்களுக்கு நாங்க என்ன பண்றோன்னே தெரியாது. அண்ணாதே போடே அல்லேலங்குயிலே போடு அல்லேலங்குயிலே போடு அல்லேலங்குயிலே போடு. நான் பாடுறேன். என் மாமரத்துல மாம்பழம் கீரு கீரு, என் பலாப்பழத்துல பலாமரம் கீரு கீரு, என் பருப்பு சிறு வீட்டுல பொண்ணு இருக்கு கீரு கீரு. என்ன பின் கதவை தட்டினா முன் கதவை திறக்கிற? ஆமா, அம்மா தூங்கிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? இன்னும் யாரும் சாப்பிடல. அம்மா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ராதா உள்ள போ. நீங்க இங்க வாங்க, உட்காருங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஓஹோ, அப்படியா விஷயம்? ஊதுங்க. இதுக்கு மேல ஊதினா சட்டையெல்லாம் டைட் ஆயிடும். இந்த விளையாட்டுலாம் வேணாம். மரியாதையா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க, இல்லனா சொல்லிடுறேன். இங்க ஒரு பிளாட்டுக்கு புதுசா 3 பசங்க வந்திருக்கிறான்வா. சரி, என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்கலாம்னு அங்க நான் போனேன். பசங்களை சும்மா சொல்லப்படாது, ரொம்ப பாசத்தோட பழகிறான்வா. என் கம்பெனி வேணும்னு என்ன அங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டான்வா. அப்படியே பேச்சு வாக்குல ஒரு 2 கிளாஸ் ஓவரா அடிச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே அந்த பசங்களோட எந்த உறவும் வச்சுக்காதீங்க. அவங்களும் தனியா இருக்கிற சின்ன பசங்க. நீங்க அங்க போறத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க இங்க வருவாங்க. நம்ம வீட்லயே வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்துடாதீங்க. இப்போதான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது இல்ல? ஏமா, அதுக்காக அறிமுகம் ஆன உடனே என் பொண்ணை கட்டிக்கன்னு கேட்கவா முடியும்? அசிங்கம் இல்ல? இந்த பாரு, பழகி பழகி அந்த பயல் உள்ள ஒருத்தனை நான் மடக்கிடுறேன். அதுக்கு நேரம் வரணும். உங்களை திருத்தவே முடியாது.